உலகம் அழிய போகுதுன்னு சொன்னாங்க. யாரும் நம்பல. கீழடி அகழ்வாராய்ச்சி என்ன? அப்ப யுகம் பிறண்டு இருக்கு, அழிஞ்சிருக்கா என்ன? ஏற்கனவே நடந்தது தானமா சொல்லியிருக்காங்க. கீழடி அகழ்வாராய்ச்சி சொல்லுதா என்ன? ரொம்ப நாகரிகமா வளர்ந்துருக்காங்க, இந்தந்த மாதிரி விஷயம் எல்லாம் உள்ள இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்ப ஏற்கனவே உலகம் அழியப்பட்டிருக்கு. அதை தான் இப்ப தோண்டி கீழடி அகழ்வாராய்ச்சி எடுத்து சொல்லுது. அக்னி மழை இதுக்கு முன்னாடி பேஞ்சிருக்கு, அக்னி மழை இதுக்கு முன்னாடி கொட்டி இருக்கு. புலிப்பாணி ஆதாரம் எதுவும் இருக்கா? இப்ப நீங்க பேஞ்சிருக்குன்னு சொல்றீங்க. அது பண்டைய காலத்துல உள்ளவங்க சூனியம் பண்ணி, அரசர்களா இருக்கட்டும், அது பெரிய பெரிய பணக்காரர்களா இருக்கட்டும், இந்த மாதிரி சூனியம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கான ஆதாரங்கள் எதுவும் இருக்கா? மகாபாரதத்தை பாக்குறவங்களுக்கு தெரியும், கம்பராமாயணத்தை பாக்குறவங்களுக்கு தெரியும். இதை இல்லாம சீவக சிந்தாமணி அது தெரியும், கீதை தெரியும். இப்படி பாத்தீங்கன்னா அதுல நிறைய சொல்லப்பட்டிருக்கு. மகாபாரதத்துல என்ன சார்? மகாபாரதத்துல சகுனி தாயம் உருட்டுறாரா என்ன? அது சூட்சமம் தானே, புரிதுங்களா உங்களுக்கு? இப்ப கர்ணன் வந்து சரி, இப்போ வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு சூனியம் வச்சுட்டாங்கன்னா எப்படி தற்காத்துக்கலாம்? ஒருத்தர் வீட்டுல வந்து பில்லி சூனியம் ஏவல் செய்வன் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னா பெரும்பாலும் பரிகார பூஜைகள் பண்றதுதான் நல்லது. ஹோமங்கள் பண்றதோ, பரிகார பூஜை பண்றதோ, அதை நிவர்த்தி செய்கிறதோ, அந்த தாக்கத்திலிருந்து வெளியில வர்றதுதான் நல்லது. ஒரு கால் என்னால நிறைய பொருள் செலவு பண்ண முடியல, இந்த சூனியம் செய்வனால எல்லாம் இருந்ததெல்லாம் போச்சு, நான் நெருக்கடியா நிக்கிறேன், நான் வாழணும், ஏதாவது எனக்கு யோசனை சொல்லுங்க ஒரு தாந்திரிக முறை அப்படின்னா, என்னதான் விஞ்ஞான வளர்ச்சி வந்தாலும் இங்க ஒரு 5 விஷயத்துக்கு கண்டுபிடிப்பே கிடையாது. புயலை தடுக்கிறதுக்கு யாரும் கண்டுபிடிச்சிட முடியுமா? ஏதாவது முடியாது. நெருப்பு அது மாதிரி அளவு கடந்து கோவப்பட்டுச்சுன்னா அதை அடக்கிறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா? பண்ண முடியாது. நிலநடுக்கம் அந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள். அந்த பிரபஞ்சத்தால 5 அழிவு இருக்கு: நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி. இதனால எதுவும் பண்ண முடியாது. அக்னி மழைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த அக்னி மழை எப்ப பெய்யும்னு நம்ம சொல்ல முடியாது. இதுக்கும் சொல்லுவாங்க, அட போயா நீ அள்ளி விட்டு. இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா உலகம் அழிய போகுதுன்னு சொன்னாங்க. யாரும் நம்பல. கீழடி அகழ்வாராய்ச்சி என்ன? அப்ப யுகம் பிறண்டு இருக்கு, அழிஞ்சிருக்கா என்ன? ஏற்கனவே நடந்தது தானமா சொல்லியிருக்காங்க. கீழடி அகழ்வாராய்ச்சி சொல்லுதா என்ன? ரொம்ப நாகரிகமா வளர்ந்துருக்காங்க, இந்தந்த மாதிரி விஷயம் எல்லாம் உள்ள இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்ப ஏற்கனவே உலகம் அழியப்பட்டிருக்கு. அதை தான் இப்ப தோண்டி கீழடி அகழ்வாராய்ச்சி எடுத்து சொல்லுது. அக்னி மழை இதுக்கு முன்னாடி பேஞ்சிருக்கு, அக்னி மழை இதுக்கு முன்னாடி கொட்டி இருக்கு. புலிப்பாணி ஆதாரம் எதுவும் இருக்கா? இப்ப நீங்க பேஞ்சிருக்குன்னு சொல்றீங்க. அது ஓலைச்சுவடிகள், பாடல்கள் மட்டும்தான். கீழடி அகழ்வாராய்ச்சி ஆதாரம் எப்படி கேட்க முடியும்? அப்ப எடுக்கிறாங்களா? அது என்ன டம்மியா, டூப்ளிகேட்டாவா எடுக்கிறாங்க? கீழடி அகழ்வாராய்ச்சிக்கு நம்ம இதெல்லாம் நீங்களாம் ரெடி பண்ணி எடுக்கிறீங்களான்னு நம்ம கேட்க முடியாது இல்ல. அப்புறம் அதே மாதிரிதான் இங்க நிறைய விஷயத்துக்கு ஆதாரம் நம்ம காட்ட முடியாதுமா. எல்லாமே இருக்கு, அவ்வளவுதான். இப்ப கடவுள் இருக்கிறாருன்னு நிறைய கண்ணுல காட்டுங்கிறாங்க. இப்ப நம்ம உடம்புக்குள்ளேயே நம்ம எடுத்துக்கலாம். கையை காட்டுனா காட்டலாம், காலை காட்டுனா காட்டலாம், மூக்கு, கண்ணு, அது இது நல்லது கெட்டது எல்லாத்தையும் காட்டிடலாம். உயிர்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை காட்ட முடியுமா? இல்ல காட்டுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அதுதான் இறைவன். சரிங்களா? இப்ப நிறைய விஞ்ஞான வளர்ச்சி வந்தாலும் உயிரை மட்டும் யாரும் காட்ட முடியாது. ஆனா அதுக்காக உயிர் போயிருச்சு, உயிர் வந்துருச்சு, உயிர் இருக்கான்னு பாருங்க, உயிரை ஊசலாடுது, இந்த மாதிரி அதுக்கு பேர் உண்டு. அது ஒரு உருவமா தான் நம்ம நினைச்சு பேசுறோம், சரிதானே? ஆனா அதுக்கு காட்ட முடியாது, உருவம் கிடையாது. அதுதான் கடவுள். எல்லாருக்குள்ளேயும் இறைவன் இருக்காரு. சரி, இப்ப பண்டைய காலத்துல இருந்த அரசர்களா இருக்கட்டும், பணக்காரர்களா இருக்கட்டும், அவங்க வந்து சூனியம் பண்ணிருக்காங்க அப்படின்றதுக்கான ஆதாரங்கள் எங்கேயாவது இருக்கா? பண்டைய காலத்துல உள்ளவங்க சூனியம் பண்ணி, அரசர்களா இருக்கட்டும், அது பெரிய பெரிய பணக்காரர்களா இருக்கட்டும், இந்த மாதிரி சூனியம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கான ஆதாரங்கள் எதுவும் இருக்கா? மகாபாரதத்தை பாக்குறவங்களுக்கு தெரியும், கம்பராமாயணத்தை பாக்குறவங்களுக்கு தெரியும். இதை இல்லாம சீவக சிந்தாமணி அது தெரியும், கீதை தெரியும். இப்படி பாத்தீங்கன்னா அதுல நிறைய சொல்லப்பட்டிருக்கு. மகாபாரதத்துல என்ன சார்? மகாபாரதத்துல சகுனி தாயம் உருட்டுறாரா என்ன? அது சூட்சமம் தானே, புரிதுங்களா உங்களுக்கு? இப்ப கர்ணன் வந்து எல்லாத்துலயும் கை தேர்ந்தவர். வில் வித்தையா இருக்கட்டும், கொடுக்கல் விஷயங்களா இருக்கட்டும், எல்லாம். ஒரு யுத்தம் நடக்குது, கர்ணனை வந்து வில்லு விட்டு ஜாஸ்தி ஆச்சு. அந்த அந்த ரதம், அந்த வீலுல வந்து அவர் சாஞ்சிக்கிட்டு இருப்பாரு. ரதமும் போய் மாட்டிக்கும், வீலுல வந்து அவர் சாஞ்சிக்கிட்டு இருப்பாரு. நெஞ்சில வந்து அம்பும் பல்லாம் குத்தி இருக்கும். உயிர் போகாது. உயிர் போனாதான் மகாபாரதம் முடியணும். அது 18 அத்தியாயம், வெறும் 8 அத்தியாயத்துல முடிய வேண்டியது. அந்த கதை ட்விஸ்ட் மாறும்போது அது 18ஆ மாறிடுச்சு. அந்த 18க்கு நான் பிறகு விளக்கம் சொல்றேன். அப்ப என்ன பண்றாங்க, ஏன் கர்ணன் எனக்கு உயிர் போகல அப்படின்னு பண்ணீங்கன்னா, அவர் வந்து தானம் நிறைய பண்ணியிருக்காரு, உயிர் போகல. மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம எடுத்தாச்சு. அவருடைய ஆள்காட்டி வேறல்ல ஒரு விஷயம் இருக்கு, அதை எடுத்தாதான் போகும்னு சொல்றாங்க. அது சகுனி சூதாட்டம் மாதிரி பண்றாங்க. அதை
அப்ப ஒருத்தர் அங்க இருந்து வயசான தோற்றத்துல வந்து எப்ப எனக்கு ஏதாவது கொடுத்துட்டு போ அப்படின்னு கேட்கறாங்க. நீங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்ப அவரு கர்ணன் என்ன சொல்றாருன்னா, எல்லாத்தையும் இழந்துட்டேன், நான் என்கிட்ட இப்ப எதுவுமே கிடையாது, உயிர் போற தருவாயில இருக்கேன், இப்ப வந்து கேட்கிறியா அப்படின்னு. அப்ப உன்னுடைய ஆள்காட்டி விரலை என்னுடைய வாயில வையே, சரியாயிட்டுன்னு சொல்றாரு. என்னன்னு கேட்கும் பொழுது, ஒரு வயதான தம்பதிகள், இவர் ஒரு வேட்டைக்கு போய்கிட்டு இருக்காரு, ஒரு வயதான தம்பதிங்க வந்து பசியோட போகும்பொழுது, இவர் நல்லா இருந்த காலத்துல பசியோட போகும்பொழுது சாப்பாடு கேட்டிருக்காங்க. அப்ப இவர் சொன்னாரா கையை நீட்டி, இதோ தெரியுது பாருங்க ஒரு சத்திரம், அங்க போங்க சாப்பாடு போடுவாங்கன்னு. அந்த தர்மம் இந்த ஆள்காட்டி விரல்ல இருந்திருக்கு. புரியுதுங்களா? அதை வாயில வச்சு சப்பனத்துக்கு ஒரு கர்ணன் இறந்துருவாரு. இதுதான் இந்த கதை மகாபாரதத்துல. அங்க பில்லி சூனிய ஏவல் செய்வன், அதுதான் இன்னைக்கு வந்து சோவியா உருட்டப்படுறது. அன்னைக்கு தாயம் உருட்டி தான் சகுனி சொன்னார், அந்த திட்டம் வகுத்து கொடுத்தது. அங்க மகாபாரதம் யுத்தம் முடிகிறதுக்கு தாயத்தை உருட்டி தான் சகுனிங்கிறவர். அதை வந்து நம்ம நாசர் பண்ணியிருப்பாரு ஒரு இதுல பாகுபலிங்கிற ஒரு படத்துல நாசர் வந்து அதை பண்ணியிருப்பாரு, அந்த கேரக்டர் பண்ணியிருப்பாரு. ஆதி காலத்துல இது புதுசா வந்ததே இல்லம்மா, புரியுதா? இருக்கிறதுதான். ஆஸ்தான புலவர்கள் இருந்திருக்காங்க, ஆஸ்தான சோதிடர்கள் இருந்திருக்காங்க, ஆஸ்தான மாந்திரவாதிகள் இருந்திருக்காங்க. ஏன் அங்க போறீங்க? இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தேரையர் சித்தர்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. நீ கேட்ட கேள்வி சரியான கேள்வி, அதை மறந்துட்டு இப்ப நான் சொல்றேன். தேரையர் சித்தர்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு பட்டமே இங்கதான் கொடுக்கப்பட்டுச்சு, தஞ்சாவூர்ல வச்சு. தென் திசையில நிறைய சேவைகள் செஞ்சுட்டு வட திசையை நோக்கி வர்றாரு. இங்க ஒரு மன்னருக்கு வந்து தலைவலி ஜாஸ்தியா இருக்கு, அதிகமான தலைவலி இருக்கு. நிறைய இடத்துல வைத்தியம் பண்ணியாச்சு, குணம் ஆகல. இந்த தேரையர் சித்தர் வந்து நாட்டு வைத்தியத்துல ரொம்ப கை தேர்ந்த ஒரு மனிதர். அப்ப அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, அந்த மாதிரி ஒருத்தர் வைத்தியர் வந்துகிட்டு இருக்காரு, அவரை நம்ம கூப்பிட்டு பாப்போமா அப்படின்னு சொல்லி. சரி வர சொல்லுங்க அப்படிங்கிறாரு. அப்ப அவருக்கு தேரையர் இல்ல, சித்தர் இல்ல, அவர் சித்தர் ஏதோ பேர், அவ்வளவுதான். அவர் வர்றாரு, வந்த உடனே ராஜாவை சோதிக்கிறாரு. சோதிச்ச உடனே சொல்லிட்டாரு, உள்ள வந்து தேரை இருக்கு, அதை வெளியில எடுத்தாதான் இவர் தலைவலி குணமாகும் அப்படிங்கிறாங்க. எல்லாரும் சத்தம் போட்டுருக்காங்க, இனியும் பைத்தியமா எப்படியா எடுக்க முடியும்னு. நான் அதுக்கு பொறுப்பு, ராசாவோட உயிருக்கு நான் பொறுப்பு ஏந்துக்கிறேன், ஆனா எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கபாலத்தை ஓபன் பண்ணிட்டாரு. கபாலத்தை ஓபன் பண்ணா மூளையில தேரை உட்காந்துருக்கு. அந்த தேரையை பிடிச்சு நம்ம இழுத்தோம்னா அதோட நகங்களோட மூளை வெளியில வந்துடும், ஆனா இழுக்க கூட. அப்ப அந்த வைத்தியர் சொல்லியிருக்காரு, ஒரு இளநி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இளநி வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த தேரைக்கு நேர வச்சுக்கிட்டு இப்படி சீவி இருக்காரு. இதுல இருந்து தண்ணி பீரிட்டு அடிச்ச உடனே தேரையினுடைய வாயில போய் பட்டிருக்கு. அது தித்திப்பா இருந்திருக்கு. தேரை என்ன முடிவு பண்ணிச்சுன்னா, இங்க இருக்கிறத விட நம்ம அங்க போயிடலான்னு அது தானா ஜம்ப் பண்ணி தேரைக்குள்ள வந்து விழும். அதை மூடிடுவாங்க. அதுக்கு பிறகு கபாலத்தை மூடி நாயுருவிங்கிற ஒரு மூலிகை, அதாலதான் பத்து போட்டது. அதுதான் இன்னைக்கு மூல ஆபரேஷன். அன்னைக்கு அதை செஞ்சு காமிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு இவ்வளவு பெரிய கை தேர்ந்த வைத்தியரா இருக்கிற, இன்னையில இருந்து நீ தேரையர் சித்தரன்னு பேரோட வாழ்வு. அந்த 18 சித்தர்கள்ல தேரையர் சித்தர் ஒருத்தர். அன்னைக்கே இதை செஞ்சிருக்காங்க. சரிங்களா? நிறைய விஷயங்கள் அன்னைக்கு இருந்திருக்கு. அகத்திய முனிவர் இருந்திருக்காரு, அப்புறம் இந்த மாதிரி தேரையர் சித்தர் இருந்திருக்காரு, புனிப்பாணி சித்தர் இருந்திருக்காரு. அவருடைய பாடல்கள் தான் சோதிடம். இது ஆரம்ப காலத்திலிருந்தே இருந்திருக்கு. இது ஏன் இந்த அளவுக்கு டம்மியா போகப்பட்டு பிளாக் மேஜிக் அதர்வன வேதம்ன்றது உலகம் உருவாகின டைம்ல இருந்தே இருக்குது. இங்கதாமா பயங்கரமா இருந்திருக்கு. பிளாக் மேஜிக் இங்கதான் பயங்கரமா இருந்திருக்கு. அக்னி மழை பெய்ய வச்சிருந்திருக்காங்க, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, உலகத்தை சமப்படுத்தி இருக்காங்க, நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. திடீர்னு என்ன பண்றான்னா, பிரிட்டிஷ்காரன் உள்ள வர்றான். உள்ள வந்து அவன் ஆட்சி செய்யறான். அந்த அடிமையா இருந்துச்சா இந்தியா? பிரிட்டிஷ்காரங்கிட்ட அடிமையா இருந்துச்சு. அது எத்தனை ஆண்டு காலம் இருந்துச்சு நமக்கு தெரியாது. ரொம்ப காலமா பிரிட்டிஷ்காரங்கிட்ட அடிமையா இருந்துச்சு. கிழக்கு இந்தியன் கம்பெனி, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி தான் நம்மளை நடத்தினது, வழி நடத்தினது. அப்ப ஒரு காலத்துல என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்து அவன் மிரண்டு போறான். இந்த மாந்திரிகத்தை எல்லாம் பார்த்துட்டு அவன் மிரண்டு போறான். சுதந்திரத்தை கொடுத்துட்டு போகும்பொழுது இங்க இருந்த ஓலை சுவடி, பட்டாயம், அந்த தகடுகளெல்லாம் அள்ளிட்டு போயிட்டான். இன்னும் லண்டன் மியூசிக்கும் அமெரிக்கா மியூசிக்கும் இந்த இடத்துல எல்லாம் அது பாதுகாக்கப்படுதான். அதுல சிந்தினதுதான் இந்த மாந்திரிகம். அவன் அள்ளிக்கிட்டு போகும்போது 1-2 கீழே விழுந்துச்சுல, அதுதான் இந்த மாந்திரிகம். முழுமையா கிடைச்சிச்சுன்னா இங்க என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் இங்கதான் பிரிட்டிஷ்காரன் எடுத்துட்டு போயிட்டான். அது மறைக்கப்பட்டது, எரிக்கப்பட்டது, புதைக்கப்பட்டது. ஆனா ஆணித்தரமா மாந்திரிகம் இங்கதான் இருந்திருக்கு. இதை எடுத்துக்கிட்டு போய் அதை படிச்சு கை தேர்ந்த விஷயமா இருக்கிறதுனாலதான் கிரேக்கர் மாந்திரிகம். கருப்புனா இருக்காங்கல்ல அமெரிக்காக்காரவங்க, அது கிரேக்கர் மாந்திரிகம் தான் இன்னைக்கு நம்பர் 1 இடத்துல இருக்கு. கிரேக்கர் இது 48 நாள்ல செய்யக்கூடிய விஷயத்த அவன் 48 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிருவான் கிரேக்கர் மாந்திரிகம். சரி, இப்போ வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு சூனியம் வச்சுட்டாங்கன்னா எப்படி தற்காத்துக்கலாம்? ஒருத்தர் வீட்டுல வந்து பில்லி சூனியம் ஏவல் செய்வன் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னா, பெரும்பாலும் பரிகார பூஜைகள் பண்றதுதான் நல்லது. ஹோமங்கள் பண்றதோ, பரிகார பூஜை பண்றதோ, அதை நிவர்த்தி செய்கிறதோ, அந்த தாக்கத்திலிருந்து வெளியில வர்றதுதான் நல்லது. ஒரு கால் என்னால நிறைய பொருள் செலவு பண்ண முடியல, இந்த சூனியம் செய்வனால எல்லாம் இருந்ததெல்லாம் போச்சு, இப்ப நான் நிற்கதியா நிக்கிறேன், நான் வாழணும்,
ஏதாவது எனக்கு யோசனை சொல்லுங்க ஒரு தாந்திரிக முறை அப்படின்னா, குதிரை லாடம் பயன்படுத்துங்க, நிலக்கரி பயன்படுத்துங்க. ஒரு மஞ்சள் கலர் துணியில குதிரை லாடமும் நிலக்கரியும் வாசல்ல கட்டினால் அங்க நிறைய நன்மைகள் நடக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் தெரிஞ்சு பொருளாதாரம் வந்ததுக்கு பிறகு ஒரு நல்ல அதர்வனம் தெரிஞ்சவங்க கிட்ட போய் உங்களுடைய பிரச்சனையை நீங்க சரி செஞ்சுக்கிறது நல்லது. இது ஒரு தற்காலிக தீர்வு, இது ஒரு தாந்திரிக முறை. அந்த குதிரை லாடமும் செஞ்சதா இருக்கக்கூடாது, குதிரையில ஓடி கலட்டுனதா இருக்கணும். சில பேர் போய் இந்த கத்தி அருவாள்லாம் அடிக்கிறாங்களா, அந்த இடத்துல செஞ்சுட்டு வந்துருவாங்க, அது வேலை செய்யாது. குதிரையில ஓடி கலட்டப்பட்ட லாடம் நிலக்கரி அது கொஞ்சம் அரிது கிடைக்கிறது, ஆனா கிடைக்கும். சரிங்களா, அந்த பல ஸ்டோ அது இதுல இந்த பழைய பாத்திரம் இதெல்லாம் வாங்குறாங்கல்ல, பேப்பர் அந்த இடத்துல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல கொஞ்சம் போல ஒரு துண்டு கரித்துண்டு மாரி இருக்கும், அந்த நிலக்கரி கொஞ்சம் போல ஓடுன குதிரை லாடம். மொத்தம் 4 லாடம், 4 உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. 2 யாராவது வாங்கிட்டு போயிருப்பாங்க, இன்னும் 2 அது முன்னாங்கால். அதுல நமக்கு பார்க்கலாம் முன்னாங்கால் பின்னாங்கால்னு சொல்லி. அதுல ஏதேனும் 2 லாடம் கொஞ்சம் போல நிலக்கரி வச்சு ஒரு மஞ்சள் கலர் துணியில வீட்டுல கட்டி விட்டீங்கன்னா குலதெய்வம் உள்ள வரும். அதுக்கு பிறகு இந்த பில்லி சூனி ஏவல் செய்வன தாக்கத்தை குறைக்கும், ஒரு மாற்றத்தை காட்டும், கொஞ்சம் கொஞ்சமா காசு பணம் வர ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு அதை விரயம் பண்ணாம ஒரு நல்ல அதர்வனம் தெரிஞ்சவங்களை வீட்டுல கூட்டு போய் பூஜை பண்ணலாம். இல்லை அவங்க இடத்துல போய் பூஜை பண்ணி அவங்க கொடுக்குற தாய்த்து, கயிறு, எந்திரம், மைய, குடுவை இதெல்லாம் பயன்படுத்தும் போது நீங்க கொஞ்சம் ஈஸியா வெளியில வரலாம். சார், இப்போ இதுக்காக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், இப்போ எலுமிச்சை இருந்தா முட்டை இருந்தாலே வந்து சூனியம் வச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்களா? ஸோ இதுக்காக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் என்னெல்லாம்? அது மிகப்பெரிய தவறான ஒரு கருத்து. ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு முட்டையை மாத்திரம் வச்சு சூனியமும் வைக்க, ஏன் ஒரு எப்படி சொல்றது, இதுல ஒரு சின்ன வசியம் கூட பண்ண முடியாது. ஒரு முட்டை என்ன அதை வச்சு தவறான கருத்தா சார் மக்கள் மத்தியில? எலுமிச்சம்பழம் முட்டையை மாத்திரம் வச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. எலுமிச்சம்பழம் முட்டை தேவை, பூஜைக்கு தேவை, அது மாத்திரமே போதும். இந்த 2 பொருளை வச்சே எல்லாம் பண்ணிடலாங்கிறது தப்பு. எல்லாம் இல்லை, ஒரு விஷயம் கூட பண்ண முடியாது. அதுல ஒரு விஷயம் கூட பண்ண முடியாது. சரிங்களா, வேணா முட்டையில கருப்பு கலர் மார்க்கரால அந்த உருவம் வரைவாங்க, வரைஞ்சு சம்பந்தப்பட்டவங்களுடைய பேரு, அம்மா பேர் எழுதுவாங்க. எலுமிச்சம்பழத்துல குண்டூசி குத்தலாம், கருவேல முள்ளு குத்தலாம், இல்ல பன்னியோட முள்ளு குத்தலாம். இந்த மாதிரி விஷயங்களை அதுல பண்ண முடியும். அப்படி செய்யும் பொழுது ஆண்பாவை பெண்பாவை செய்யணும். பச்சரிசி மாவு, தினமாவுன்னு 2-3 வகையான மாவு இருக்கு, அதெல்லாம் பிசைஞ்சு ஆண்பாவை பெண்பாவை செஞ்சு ஒரு பாவையில முட்டை ஒரு பாவையில எலுமிச்சம்பழம் வச்சு எதிர்த்த மாதிரி வாழலை போட்டு, நல்ல காரியம்னா இனிப்பு பொருள்கள், கெட்ட காரியம்னா பாவக்காய், வேப்பெண்ணெய், வேப்பம் புண்ணாக்கு, வேப்ப இலை இந்த மாதிரி பயன்படுத்துவாங்க படையல். அப்புறம் சேவல் பலியிடணும், பூஜை முறைகள் இருக்கு, விளக்கு போடணும், ஆவுல், பொரி, கடலை, தேங்காய் பழம், வெத்தலை பாக்கு, ஊதுபத்தி, சாம்பிராணி, அப்புறம் கும்பம் ஏத்துறது, சக்கரை பொங்கல், புழுங்கரிசி, கோழிக்கறி, பன்னிக்கறி, ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, கருவாடு. இது என்ன சாதாரண விஷயமா? இப்படி எல்லாம் பண்ணினா மட்டும்தான் சாத்தியம். அப்படி இல்லைன்னா மாந்திரிகர் ஏன் இவ்வளவு ரூபாய் கேட்க போறாரு? இன்னைக்கு முட்டையோட விலை 10 ரூபாய், எலுமிச்சம்பழம் விலை 10 ரூபாய், 20 ரூபாய் தான். இவருக்கு ஒரு 2000 ரூபாய் இருந்தா பத்தாது ஒரு வேலை செஞ்சு கொடுக்கறதுக்கு. அவருக்கு 2020 ரூபாய் வாங்கினாலே போதுமே. 20 ரூபாய் இந்த சாமானுக்கு போயிடும், 2000 கிடைக்குது. 10 பேருக்கு பார்த்தா 20,000 ரூபாய் ஆச்சு. வேற எதுக்கு பண்ணணும்னு அவசியம் இல்லை, இவ்வளவு ரேட்டு கேட்கணும்னு அவசியம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரு மைய அரைக்கிறதுக்கு அத்தரு, புணுகு, செவ்வாது, அரகஜா, குங்குமம், கோரோசனை, தொட்டால்வாடி, நெல்வாடி, தேகவட்டம், மயில் தொகை, வெற்றி வேறு, தொட்டாஜனங்கி வேறு, தர்ப்ப புல்லு, அஞ்சன கல்லு, குழியான, சுடல் வண்டு, இன்னும் அரிதான் 4 பொருள். இதெல்லாம் ஒன்னா சேர்த்து கல்வத்துல இட்டு அரைச்சு அதுக்கு உயிர் கொடுத்து அந்த மைய தான் பயன்படுத்த முடியும். இந்த மைய பொருள் வாங்கி சேகரம் பண்ணி கொண்டு வரணும் நாட்டு மருந்து கடையில. இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டானு செக் பண்ணணும். அப்புறம் ஒரு ஆளை விட்டு அரைக்க வைக்கணும், அப்புறம் மந்திர ஜபங்கள் பண்ணணும், அப்புறம் டப்பாவில் அடைக்கணும். அப்பதான் அது வேலை செய்யும். வெறும் எலுமிச்சம்பழமும் முட்டைன்னா இவ்வளவு பெரிய ஆபீஸ் தேவை கிடையாது, கோவில்கள் தேவை கிடையாது, பிரம்மாண்டப்படுத்தணும்னு அவசியம் இல்லை, மணிக்கணக்குல செலவாகாது. அது ஒரு தப்பான கருத்து. இந்த முட்டையும் எலுமிச்சம்பழமும் தேவை, அது ஒரு ஊறுகாய் மாதிரி, அவ்வளவுதான். மெயின் சாப்பாடு இன்னும் வேற இருக்கு. சாம்பார், ரசம், மோர், வத்த குழம்பு, கூட்டு, பொரியல், வாழை இதெல்லாம் இருக்காங்க. இதை ரெடி பண்ணி வர்றதுக்கு அடுப்பு முட்டணும், நின்று வேக வைக்கணும், எவ்வளவு நேரம் ஆகும் சாப்பாடு ரெடி பண்ணி முடியும். இவ்வளவு பொருள் ரெடி பண்றதுக்கு ஒரு 5 வகையான கூட்டு, சாம்பார், ரசம், வத்த குழம்பு, அப்பளம், பாயசம் இதெல்லாம் ரெடி செய்யறதுக்கு ஒரு 4-5 மணி நேரம் ஆயிடாதா? அப்புறம் தானே நம்ம சாப்பிட முடியும். ஒரு பசிக்குது ஒருத்தருக்கு, ஒரு டக்குனு ஒரு பண்ணு மட்டும் போதுங்க, பசி தீர்ந்துருங்கிற கதை மாதிரி இருக்கு. அது சரியாகுமா? என்ன தற்காலிக தீர்வு தான். ஒரு பசிக்கிற நேரத்துல ஒரு பண்ணு, ஒரு டீயை வாங்கி குடிச்சா கொஞ்ச நேரத்துக்கு பசிக்காம இருக்கும். ஆனா பசியை நிரந்தரமா போக்க முடியுமா? போக்க முடியாது. எலுமிச்சம்பழமும் முட்டைங்கிறது தேவைதானே தவிர அது முழுமையான தீர்வு இல்லை. அப்ப அதை பார்த்தா மக்கள் பயப்பட வேண்டாம். ஐயோ, அதுல சில வேலைப்பாடுகள் பார்த்து வச்சிருப்பாங்க. நீங்க போய் அதை கையால எடுக்கிறதோ, தாண்டறதோ, குதிக்கிறதோ, எடுத்து விளையாடுறதோ தப்பு. புரியுதா உங்களுக்கு? இப்ப ஒரு தண்ணி வருது நம்ம பைப்ல, அந்த தண்ணியை நம்ம சேமிச்சு வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்?
ஒரு குடத்துல பிடிச்சி வைப்போம். குடத்துல பிடிச்சி வைப்போம். குடம் வேணும். அப்படி குடத்துல பிடிக்கல தண்ணி பூரா வேஸ்ட் ஆயிடும். இந்த கெடுதலான சக்தியை பூரா அதுல பிடிச்சு வைக்கிற விஷயம் தான் முட்டை. புரியுதாமா உனக்கு? அந்த எலுமிச்சம்பழத்துல ஏத்துவாங்க, முட்டையில ஏத்துவாங்க. அது மட்டுமே பத்தாதுன்னு நான் சொல்ல வந்தேன். புரியுதுங்களா? அதுக்காக முட்டையை நீங்க பார்த்த உடனே அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு எடுத்து விளையாண்டு நாளை பின்ன கை போச்சு கால் போச்சு சொல்லக்கூடாது. முட்டை அப்படியெல்லாம் இருந்தா நீங்க பார்த்து சூதானமா நடந்துக்கணும். இப்ப நீங்க பார்த்ததுலயே விசித்திரமான கேஸ் தான் சார் சொல்லுவீங்க. நீங்க பார்த்து ஏதாவது பயந்தது உண்டா? நீங்களே வந்து இப்படி இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்க பயந்தது உண்டா? பயந்தது உண்டு.